குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஆத்திச்சூடி 1லேருந்து 19 வரைக்கும் பார்த்தோம், கரெக்டா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தந்தை தாய் பேன் என்ன அர்த்தம்? அதிலே வந்திருக்கு. பேன்னா என்ன? பேணுதல்னா என்ன? காத்தல். தந்தை தாய் பேன்னா உன் தந்தையையும் தாயையும் இறுதி காலம் வரை அன்புடன் இருந்து காப்பாற்று. காத்தல்னா என்ன? காப்பாத்துறது, பாதுகாக்கிறது. சரியா? அப்பாவையும் பெரியவங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். யார் பெரியவங்க வரைக்கும்? நீங்களா இல்லை நாங்களா? நீங்க. அதாவது ஒரு சிலருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வயசாகிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்கள எடுத்துன்னு போய் ஹாஸ்டலில் சேர்த்துடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளை சின்ன வயசுலேருந்து காப்பாற்றி நமக்கு என்ன தேவையோ நல்லது கெட்டது பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தவங்கள நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும், கைவிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு, நன்றி மறவேல் என்ன அர்த்தம்? நன்றி. ஒருவர் உனக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறந்து விடாதே. நன்றினா என்ன? மறவேல்னா ஒருத்தர் நமக்கு செய்த உதவிய கடுகளவா இருந்தாலும் சரி நம்ம அதை மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவங்க நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, பருவத்தே பயிர் செய் என்ன அர்த்தம்? பருவத்தே பயிர் செய். பறந்த காலத்துல. பறந்த காலத்துலையா? கடந்த காலத்துல தான் வரும். பருவத்தே பயிர் செய்னா ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும். இப்போ நீ ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது. 1ஆவதுல இந்த வயசில் தான் 1ஆவது கழுத்தை நேரவை. அது என்ன மிருகம்? அது கழுத்தை தூக்கி சாப்பிடுமே. இப்படி கழுத்தை நின்று கழுத்து மட்டும் பெருசாகிடும். ஒழுங்கா வைங்க கழுத்தை. பருவத்தை பயிர் செய்யினா ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும். புரிஞ்சுதா? புரியலையா? நெக்ஸ்ட், மண் பறித்து உண்ணேல் என்ன அர்த்தம்? மண் பறித்து உண்ணல்னா மண்ணை சாப்பிடணுமா? நினச்சா அதான் சொல்லுவேன். நீ தான் மண்ணு சாப்பிட்ருக்கல சின்ன வயசுல, சாப்பிட்டது இல்லையா? பழத்தை பறித்து அப்படின்னா பிறர் நிலத்தை ஏமாற்றி கவர்ந்து அதன் மூலம் வாழாதே. பிறரை ஏமாற்றி அவங்க காசு வாழக்கூடாது. அப்படி இல்லை. நிலம்னா என்ன? இடம். அடுத்தவங்க இடத்த நான் ஏமாற்றி என்னதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. சரியா? அதுதான். நெக்ஸ்ட்டு, இயல்பு அல்லாதன செய்ய என்ன மீனிங்க? நல்ல ஒழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே. ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல, தெரிஞ்சே ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறது, தப்புன்னு தெரிஞ்சோம் அதை நம்ம செய்யக்கூடாது. அரவம் ஆட்டேன். அரவம்னா என்ன? கழுத்தை நேராக வை குரு, நான் பட்டுன்னு அடிச்சிருவேன். அரவம் ஆட்டேன். அரவம்னா என்ன? அரவம்னா கேட்கறது. கேட்கறதா? இல்லை. அரவம்னா பாம்பு. ஆட்டேல்னா என்ன? பாம்புகளை பிடித்து விளையாடாதே. நான் அதான் சொன்னேன், பிடித்து விளையாடாதே. நீ என்ன சொன்ன? அரவத்துக்கு என்ன சொன்ன? டான்.
இலவம் பஞ்சில் துயில். இலவம்னா என்ன? அது ஒரு மரம். அந்த மரத்தில் என்ன பஞ்சு இருக்கும். அதனால செஞ்ச மெத்தைகளை யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது. சரியா? வஞ்சம் பேசேன். நல்லதே பேசு. வஞ்சம்னா என்ன? வஞ்சம்னா ஒருத்தர் நமக்கு செய்த துரோகத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப நம்ம அவங்களுக்கு எதிரான செயல்களை செய்யறது. அதான் வஞ்சம் செய்யேன். உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசாதே. புரியுதா? நம்ம யார் மேலேயும் கோவத்தை வச்சுக்க கூடாது. எதையும் மறக்கணும். மன்னிப்போம், மறப்போம். சரியா? அழகு அலாதன செய்யேல். என்ன அர்த்தம்? அழகு அலாதன செய்யேல். இழிவான செயல்களை செய்யாதே. இழிவான செயல்களை செய்யாதே. புரிஞ்சுதா? தேவையில்லாத வேலை செய்யாது. ஆமாம், நீ பண்ணுறீங்க பாரு 2 பேரும். ஆமாம். இளமையில் கல். இளமையில் கல். கல் கல் கல்னா என்ன? கல்வி. இளமையில் கல்னா ரொம்ப குழந்தைலேருந்தே படிக்கணுமா? ஆழான கல். கல்னா கல்விடா. இளமையில் கல்னா ஆடான கல்லா? இளம் பருவத்திலேயே கற்க வேண்டியவைகளை தவறாமல் கற்றுக்கொள். சரியா? நம்ம என்ன படிக்கணுமோ அதை நாளைக்கு படிக்கலாம், இன்னைக்கு படிக்கலாம் சொல்லிட்டு காலம் கடத்தக்கூடாது. சரியா? டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? 3 வேளை சாப்பிட்றோம்ல. 3 வேளை சாப்பாடு சேர்த்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? அது மாதிரி தான் எல்லா விஷயமும். அன்னன்னைக்கு இது வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும். ஒரு மிஸ்ஸு ஒரு லெசன் எடுக்கிறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஓரளவுக்கு படிச்சிடணும். புரிஞ்சுதா? க்ளோஸ் பண்ணுவாய. அரணை மரவேல். அரண்னா என்ன? நேரா வெடி கழுத்த. அரவணைக்கிறது. தர்மத்தை எப்பொழுதும் மனதில் நினைக்க வேண்டும். தர்மம்னா என்ன? தானம் பண்றது. நம்மளால இயன்ற உதவியை எப்பொழுதுமே என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் அனந்தல் ஆடேல். அனந்தல்னா என்ன? கோபம் படக்கூடாது. அப்படியா? அனந்தல் ஆடேல்னா மிகுதியாக தூங்காதே. மிகுதியாக தூங்காதேன்னா அதிகமாக தூங்காதே. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உடம்பு முடியாதவங்க தூங்கலாம். சரியா? செய்ய வேண்டிய வேலை நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை ஒழுங்காக செய்யணும். தூங்கிக்கிட்டே இருந்தால், இப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தால் படிக்க முடியுமா? முடியாது. தலை சொரியவும் முடியாது. தலை சொய்ய பற்றியா? மிகுதியாக தூங்காதே. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லையே தூங்குவாங்க, நைட்டில் மட்டும்தான் தூங்கணும். நைட்டில் ஏன் தூங்கணும்? சரியாக உட்காரு. ஏன் தூங்கணும்? அப்போ நம்ம பிரெயின் ஷார்ப்பாகும். நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்க்கெலாம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா தூங்கும் போது தான். சரியா? காலையில் நைட்டையும் 2 நாள் 2 தடவை எதாவது தூங்கினா என்ன இருக்கும்? தூங்கினே இருப்பேன். தூக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. தூங்கிட்டே இருந்தால் என்ன இருக்கும்? இந்த நேற்று தூங்குனீங்க பாரு வீடியோவில், அது மாதிரி தூங்கிட்டே இருப்பீங்க. கடிவது மர. கடிவதுன்னா என்ன? திட்டுறது.
எதனால் திட்டுறோம்? கோபம் நமக்கு அதிகமாக வரும்போது அடுத்தவங்கள திட்டுவோம். சரியா? யாரையும் கோபத்தில் கடிந்து பேசாதே. என்னதான் கோபமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் யோசிக்கணும். நம்ம பேசுகிறது நியாயமானு சொல்லிட்டு பேசணும். சரியா? யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் எதுவுமே பேசணும். சரியா? தீயினால் சுட்ட புண் ஆறிடும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நம்ம பேசக்கூடிய வார்த்தை மறக்க முடியாது. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்ககிட்ட திட்டு வாங்குற பற்றி நம்ம மறக்கணுமா? நம்மளை அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அன்பாக பேசினா கூட நமக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதனால் மேக்சிமம் யாரையும் என்ன பண்ணோம்? திட்டக்கூடாது. காப்பது விரதம் என்ன அர்த்தம்? காப்பதுன்னா நம்ம பாதுகாக்கிறது. காப்பது விரதம்னா தான் தொடங்கிய தர்மத்தை விடாமல் செய்வதே விரதம். தர்மம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக தர்மம் செய்வாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு உதவி, பண உதவியோ ஏதோ தன்னால் இயன்ற உதவியோ செய்கிறது ஒருபோதும் மறக்கக்கூடாது. சரியா? கிழமைப்பட வாழ். கிழமைப்பட வாழ்னா பிறருக்கு நன்மை செய்து வாழு. அதே மீனிங் தான். அதாவது ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ, தீயது செய்யாமல் இருக்கிறதே பெரிய நன்மை. சரியா? நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு எதிரான செயல்களை என்ன பண்ணோம்? செய்யக்கூடாது. ஒன்று அவங்கள விட்டு நம்ம விலகி வந்துடணும். தீயதை செய்யாமல் இருப்பதே நாம் செய்த பெரிய நன்மையாகும். என்ன? கீழ்மை அகற்று. இழிவான குணம் செயல்களை நீக்கு. அதுதான் சொன்னேன். நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோன்னா ஒன்று அவங்கள்ட்ட விலகி வந்துடணும். நம்மளுக்கு பிடிக்காதவங்கள பற்றி தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படுறபடி எந்த வித செயல்களும் நம்ம செய்யக்கூடாது. குணமது கைவிடேல். நன்மை தரக்கூடிய குணங்களை கைவிடாதே. அப்புறம் நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்கள கைவிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நன்மை தரக்கூடிய குணங்களை கைவிடாது. நம்மக்கிட்ட நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். நம்ம அவங்க நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துட்டாங்களே, நம்ம ஏன் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட நல்ல குணத்தை கைவிடக்கூடாது. புரியுதா? கூடி பிரியேல் என்ன அர்த்தம்? நல்லவரோடு நட்பு செய்து பழகி பின் அவரை விட்டு பிரியாதே. இப்போ நம்ம ஃப்ரெண்டே எடுத்துக்கோ. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஏதோ திட்டிருப்பாங்க வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணோம்? அதையே நினச்சி ஐயோ இவ இது மாதிரி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. நம்ம நல்லவங்களை எப்பயுமே கைவிடக்கூடாது. நம்ம ஏற்றுக்கணும். நல்ல நட்பை கைவிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு, கெடுப்பது ஒழி. பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே. நம்ம செயலை அடுத்தவங்களுக்கு செய்கிறோன்னு வச்சுக்கோ, அது தப்புன்னு தெரிஞ்சும் செய்யக்கூடாது. பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே. கேள்வி முயல். கற்றவர் சொல்லும் நூற்பொருளை கேட்பதற்கு முயற்சி செய். என்ன சொன்னா? கேள்வி முயல். கற்றவர் சொல்லும் நூல் பொருளை கேட்பதற்கு முயற்சி செய். மிஸ்ஸு நிறைய பக்கமாக பாடம் நடத்துவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? படிக்கணும், காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் மிஸ்ஸு லெசன் எடுக்கும்போது பக்கத்தில் பென்சில் வாங்கிறது, மாற்றி கொட்டிக்கிறது தலையில்.
ஏன் ஸ்டாப்பர் நீ வச்சுக்கிற என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறது, தூங்குறது, இது மாதிரி பண்ணக்கூடாது. மிஸ்ஸு சொல்கிறத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் காது கொடுத்து கேட்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு கைவினை கரவேல். கைவினை கரவேல்னா என்ன? தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒழிக்காமல் செய்து கொண்டிருக்கவும். சரியா? உனக்கு தெரிஞ்ச வேலையை யாருக்காகவும், அது எந்த வேலையாக இருக்கட்டும், இவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கைவிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை தெரியும், அந்த வேலையை. நெக்ஸ்ட்டு ஆயிடுச்சா? 20 ஆயிடுச்சு இல்லை? சரி, டிஃபன் பார்க்கலாமா? அம்மா அன்னபூரணி. ஜானி பேர் மாற்றிடலாமா? வேணாமா? ஏனே தலைக்கு மேலே ஒரு தென்னை மரம் வளர்ந்துருக்கு, தண்ணி ஊற்றுனியா இல்லையா? டங்கு கீழே வைங்க. திருட்டு மூடி முடிக்கிறாங்க கீழே போட்டு. இன்னைக்கு என்னன்னா, என்னடி இது கலர் கலராக இருக்குது? கிச்சடி. கிச்சடியா? உப்புமா. உப்புமா. கிச்சடி. ரவா உப்புமா. ரவா உப்புமா. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் என்ன? சாம்பார். நேற்று வச்ச சாம்பார். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? பீஸா பர்கர் அதான் சாப்பிடணுமா குரு? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் செஞ்சது கூழோ கஞ்சியோ அதை தான் நம்ம சாப்பிட்ணும். அது உடம்புக்கு நல்லது. கடையில் ஆசைப்பட்டது சாப்பிட்லாம், அது எப்பயாவது ஒரு முறை. முகமே சுருங்கி போச்சு குருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய்.